நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேனற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. எனவே அவர் நம்மோடு இருக்கிறது வரைக்கும் நமக்கு பலன்தான், நமக்கு பலனாகவும் அரணான கோட்டையுமாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவாதி தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நற்செய்தி நேர பகுதி மூலமாக இயேசு நமக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன, அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு முன்பாக, தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி அப்பாவை நோக்கி பார்ப்போம். இயேசுவே, உம்முடைய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை, உம்முடைய வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை, உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. ஆண்டவரே, வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீர் இடைபடும் எங்களுடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்வீராங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கடந்த நாளில் நம்ம தியானித்தோம். கடந்த வாரம் உத்தமமான மனிதர்களை நோக்கி இருக்கணும், செம்மையானவர்களை நோக்கி இருக்கணும், அவளுடைய முடிவு சமாதானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமானதாக ஆரம்பித்தாலும் அவனுடைய முடிவு நன்றாக இருக்க வேண்டும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்துட்டு முடிவில் கெட்டு போனாலும் சரியில்லை. எனவே நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை யாரோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், யாரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும், யாரோடு கூட பழக வேண்டும், நம்முடைய சூழலையை எப்படிப்பட்டதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிவில் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்ற யோபுவினுடைய சரித்திரத்தை நம்ம தியானித்தோம். அதில் அவன் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யாமல் கர்த்தரை குறித்து முறுமுறுக்காமல் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் அதே காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். சங்கீதம் 37 சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அப்ப நம் உத்தமமான ஒரு வாழ்க்கை, செம்மையான வழிகளில் நடந்த வாழ்க்கை யோபை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளிலும் ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதில் 9வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம் 6:9, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவா தன்னுடைய வாழ்க்கையில்
அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளாக அவன் நீதி உள்ளவனும் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாக இந்த உலகம் முழுவதும் தண்ணீரால் அழிக்கப்பட்ட பொழுது அவனும் அவனுடைய குமாரரும் மனைவி பிள்ளைகள் முதல்ல 8 பேர் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் அழிந்து போயிற்று. ஆனால் அவனுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. அப்படி என்றால் நோவாவினுடைய உத்தமமான வாழ்க்கையின் நிமித்தம் அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கப் போகிற சமயத்தில் சமாதானமோடு அவன் குடும்பம் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, அதே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் பின்பாகத்தில் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உலக மனிதன்தான், உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தான். ஆனாலும் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அவனிடத்தில் இருந்ததை பார்க்க முடிகிறது. நோவா தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற, தேவனோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்கால வாழ்க்கை சரியானதாக இருக்கிறதா, நான் எடுக்கிற தீர்மானங்கள் சரியா இருக்கிறதா, எனக்கு ஆலோசனை வேண்டுமே, தொழில் தொடங்கணும் அல்லது படிக்கணும், எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு ஞானம் வேண்டும், ஆலோசனை வேண்டும். அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை தவிர நல்ல நபர் யாரும் இருக்க முடியாது. அவர்தான் நம்மை படைத்தவர். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் என்றால் நான் எந்த வேலையை செய்ய வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எங்கு செல்ல வேண்டும், எல்லாம் அவருடைய தீர்மானம் இருக்கிறது. அவர் தீர்மானித்திருக்கிறார். அவர் நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரு பிளான் செய்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நான் அந்த பாதையில் சென்றால் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக முடியும், சமாதானம் உள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். ஏனென்றால் ஒரு லட்சியம் இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்திற்கு போகக்கூடிய பஸ்ஸில் அல்லது ட்ரெயினில் ஏறி போனால் மாத்திரமே நம்ம அந்த இடத்திற்கு செல்ல முடியும். வேறு பஸ்ஸில் ஏறி நான் இந்த பஸ்ஸில் போய் நான் அங்கே வந்து சேருவேன், இந்த பஸ்ஸை விட இந்த பஸ் நல்லா இருக்குது, உட்கார்றதுக்கு நல்லா இருக்குது, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்குது, நான் இந்த பஸ்ஸில் போவேன், இந்த பஸ்ஸில் உள்ள ஓட்டுநர் நல்ல ஓட்டுநராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போக முடியாது. வேறு ஒரு இடத்திற்கு சென்று நம்ம அலைபாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அப்படி என்றால் என்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறவர் அவர். அப்ப அந்த இயேசுவோடு கூட பேசி பழகிற, சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது என்றால் எனக்கு ஏற்ற ஆலோசனை அவர் கொடுத்து என்னை நல் வழியில் நடத்தி சென்று முடிவில் என்னுடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக மாற்றுவதற்கு அவரால் தான் முடியும். அப்படி என்றால் நாம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஜபம், எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எனது கடைசி காலம், உலகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையும் சரி, நம்ம இந்த உலக வாழ்க்கை குறித்து மறுமைக்கு செல்லும் பொழுது அங்குள்ள வாழ்க்கை குறித்து நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட உள்ள தொடர்புல இருக்க வேண்டும். இப்போ தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக நோவா காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும், தேவனோடு உள்ள உறவு வேண்டும்.
தகப்பனோடு கூட அந்த இளையகுமாரன் ஓமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இளையகுமாரன் ஆஸ்தியை பிரிச்சுட்டு தகப்பனை விட தூரம் போயிட்டான். தகப்பனுக்கு அவனுக்கு எந்த விதமான கான்டாக்ட் கிடையாது, எந்தவித பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவனுக்கும் தகப்பனுக்கு சம்பந்தம் இல்லை. எல்லாவற்றையும் முறித்து கொண்டு அவன் இங்கு இருந்தா ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போய்விட்டான். தூர தேசத்தில் போய் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த தகப்பனோடு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை. தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது அவனுக்கு திருப்தியான ஆகாரம் கிடைத்தது, நல்ல உடை கிடைத்தது, நல்ல படுப்பதற்கு இடம் கிடைத்தது, எல்லா வசதிகளும் அங்கு இருந்தது. ஆனால் தகப்பனை விட்டு பிரிந்து அவருக்கு எனக்கு எந்த தொடர்பு வேண்டாம், நான் என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எப்போ அவ போனானோ அவனுடைய ஆஸ்திகள் குறைய 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 துன்மார்க்கமான வழியில் அவன் செலவு செய்துவிட்டு பன்றிகளுக்கு போடக்கூடிய தவிடு கூட கிடைக்கல. அப்போ அவன் சொன்ன வார்த்தை, என் தகப்பனார் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு நிம்மதியான ஆகாரம் உண்டே, நிம்மதியான ஆகாரம் உண்டே, ஆனால் நான் இங்கே வந்திருக்கிறேனே, என்ன செய்வது? அங்கலாய்த்தவனாக மீண்டுமாக புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் ஓடி வருகிறான். அந்த தகப்பன் அவனை தூரத்திலே கண்டு கட்டி பிடிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பரமபிதா அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். என் பிள்ளைங்க என்னோடு கூட பேச வேண்டும், என்னிடத்தில் வர வேண்டும், அவர்களுக்காகத்தான் என்னுடைய குமாரனை நான் அனுப்பினேன், என்னுடைய குமாரனை பலியாக கொடுத்திருக்கிறேனே, ஏன் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவரோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்குள்ளாக இருந்தது. அடுத்து 22வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பாகத்தில் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நோவா தேவன் கட்டளையிட்டவைகளை எல்லாம், ஒரு கட்டளை அவனுக்கு கிடைக்கல, பல கட்டளைகள். ஒரு வேலையை செய்யணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பல கட்டளைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளைகளின் படியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம உண்மையா இருக்கணும், தேவனிடத்தில் உண்மையா இருக்கணும், இயேசுவினிடத்தில் உண்மையா இருக்கணும். ஏன்னா அவர் எனக்காக பலியா இருக்கிறார், எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி இருக்கிறார், அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அவர் சொல்லுகிற கட்டளைகளின் படி நாம் நடக்க வேண்டும். அவர் கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள், 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளின்படி வாழணும். அதை இயேசு கிறிஸ்து 2ஆக சுருக்கி சொன்னார். முதல் தேவனிடத்திலும், 2வது பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஆக மொத்த தேவனிடத்திலும் அன்பு வேண்டும், மற்றவர்களிடத்திலும் அன்புள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இது பொதுவான கற்பனை. அடுத்து அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், அதன்படி எல்லாம் செய்யணும். வாலிபன ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் வர்றான் இயேசுவினிடத்தில் வந்து, ஐயா நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அப்பா என்ன கட்டளை இருக்கு? நான் அதெல்லாம் சிறு வயது முதல் கடைப்பிடித்து வருகிறேன். சரிப்பா, அதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வர்ற, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பிறகு என்னை பின்பற்றி வா. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த பிரத்யட்சமான ஒரு கட்டளை, மற்றதெல்லாம் பொதுவான உள்ள கட்டளை, அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். செய்கிறேன், தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு? அப்போ இவனுக்குள்ள கட்டளை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்ன என்னை பின்பற்றி வா. அவன் ஐஸ்வர்யமானபடினால் துக்க முகத்தோடே சென்று விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை எல்லாம், என்னென்ன கட்டளைகள் என் வாழ்க்கையில் இருக்கோ, நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவன் என்னென்ன சொல்லுகிறாரோ அதன்படியெல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டும். அதுதான் உத்தமம். அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் உத்தமமாக நோவா இருந்தான்.
தேவனோடு சஞ்சரிப்பதில் உத்தமமாக இருந்தான். தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்று அதன்படி செய்கிறதுல அவன் கவனமாக இருந்தான். அடுத்து நோவாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 11வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினால் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. ஏன் தேவ எச்சரிப்பு நோவாக்கு மாத்திரம் வந்தது? அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். தேவன் கொடுக்கிற கட்டளைகளை எல்லாம் செய்து முடிக்கிறான். அப்படி அவன் சரியாக அதில் உத்தமத்தில் இருந்தபடியினால் தேவனுடைய எச்சரிப்பு அவன் பெறுகிறான். தேவனுடைய எச்சரிப்பு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய எச்சரிப்பு பெற வேண்டும் என்றால் அங்கு என்ன எச்சரிப்பு பெற்றான்? இந்த உலகம் பாவத்தில் மூழ்கிவிட்டது, அதிகமாக பாவம் இருக்கிறது, எனவே நான் அத்தனையும் அழிக்கப் போகிறேன், மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகிறது, எல்லாவற்றையும் முற்றிலுமாக அழித்து முடிக்கப் போகிறேன் என்பதுதான் தேவனுடைய எச்சரிப்பு. உலகத்தை அழிக்கப் போகிறேன், நீ பேழையை உண்டு பண்ணு, பேழை உண்டு பண்ணினால் நீ பாதுகாக்கப்படுவாய். பேழை நீ உண்டு பண்ணல, பேழையை செய்து அதற்குள்ளாக நீ போகலனா நீயும் கைவிடப்படுவாய். தேவனுடைய எச்சரிப்பை அவன் பெற்றான். தேவ எச்சரிப்பை பெற்று அடுத்து வசனம் சொல்கிறது, பயபக்தி உள்ளவனாகி. தேவ எச்சரிப்பு பெற்ற பின்பு பயபக்தி அவனுக்கு வருகிறது. பயபக்தி வரணும். தேவனுடைய எச்சரிப்பு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தேவ வார்த்தை மூலமாக நமக்கு வந்ததென்றால் அதை எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உத்தமமான வாழ்க்கை, தேவனோடு கூட உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் தேவ எச்சரிப்பு நமக்கு வரும். அந்த எச்சரிப்பை நாம் அதை எடுத்து பயபக்தியோடு அதை இருந்தோன்னா தான் பாதுகாக்கப்பட முடியும். யோபு 2 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் நோவா வாழ்க்கை தன்னுடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அவன் செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, நோவாவை குறித்து இன்னும் போடப்பட்டு இருக்கிறது. 2 பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபத்தில் வசனம் சொல்கிறது, 5வது வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தான் எச்சரிப்பு பெற்றுவிட்டேன், என் குடும்பம் மட்டும் பாதுகாத்தா போகாது, நான் மட்டும் பாதுகாக்கப்பட்டால் போதாது என்று சொல்லி அவன் உலகத்தார் அத்தனை பேருக்கும் அவன் பிரசங்கிக்கிறான். ஐயா, உலகம் அழிய போகிறது, இந்த பேழைக்குள்ளாக நீங்கள் வந்தால் மாத்திரமே பாதுகாக்கப்படுவீர்கள், அல்லது நீங்கள் கைவிடப்பட்டு விடுவீர்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள், நீங்கள் மாண்டு போவீர்கள் என்று சொல்லி அவன் எத்தனை பேருக்கும் எச்சரிப்பை கொடுக்கிறான். தேவன் கொடுத்த எச்சரிப்பை, தேவன் அழிக்கப் போகிற அழிவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். மற்ற ஜனங்களும் பாதுகாக்கப்படணும். ஐயோ, என் ஜனங்கள் என்னோடு கூட பாதுகாக்கப்படணுமே, இந்த பேழைக்குள்ளாக வந்து விடணுமே, இந்த பேழைக்குள்ளாக வரலன்னா அவர்கள் அழிந்து போய் விடுவார்களே, அவர்கள் ஜீவன் போய்விடுமே, ஐயோ என்று சொல்லி பரிதபிக்கிறவனாக அங்கு காணப்படுகிறான். தேவ எச்சரிப்பு. கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம்.
கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு தேவனுடைய எச்சரிப்பு இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனால் வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும். நோவா காலத்தில் நடக்கிறது போல நடக்கும். ஜனங்கள் புசித்து குடிக்கவும் எழுந்து உட்காவு விளையாடவும் தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் நமக்கு முன்பாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு தேவ எச்சரிப்பு வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். இதுவரை நாம் பார்த்த இயேசு அற்புதர் இயேசுவாக பார்த்திருக்கலாம், அல்லது இயேசு இரக்கம் உள்ளவராக பார்த்திருக்கலாம், பாவத்தை மன்னிக்க கூடியவராக பார்த்திருக்கலாம். ஆனால் இனி வரப்போகிற இயேசு நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறாரே, அவர் நியாயம் செய்கிறவராக வரப்போகிறாரே. நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல, நீதியை பிரசங்கிக்கிறவனாகவும் இருந்தபடியினால் நோவா தான் உண்டாக்கின பேழைக்குள்ளாக தன்னுடைய குடும்பம் முழுவதுமாக கொண்டு போய் 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த நாளிலும் தேவனுடைய எச்சரிப்பு கடைசி காலத்தில் இயேசு அல்லாமல் தப்பிப்பதற்கு ஒரு வழியும் இல்லை. அவர் தான் சொல்லியிருக்கிறார், நானே வாசல், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவரும் வர முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். இயேசுவோடு சஞ்சரிக்க வேண்டும். இயேசுவினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு சொன்னபடி நாம் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். எனவே நம்முடைய முடிவு நோவாவை போல சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால், நோவாவை போல ஒரு பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்றால், இயேசு என்கிற பேழைக்குள்ளாக வந்து அவரோடு கூட சஞ்சரிக்கிறவராக அவருடைய கட்டளையின்படியெல்லாம் நடக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், கடைசி காலத்தை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவர்களாக இருந்து நீதியை பிரசங்கித்த நோவாவை போல நாமும் நீதியை எச்சரிப்பை பிரசங்கித்து அத்தனை பேரையும் இயேசுவுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி நாமும் சொல்வோம் என்றால் நிச்சயமாக நாமும் பாதுகாக்கப்படுவோம். நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு அந்த பேழைக்குள்ளாக வந்தார்களோ அவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு ஜோடு மாத்திரம் வந்தது. ஒவ்வொரு ஜோடு ஏதோ ஒவ்வொரு ஜோடு, 2 ஜோடு ஏதோ 2 ஜோடு, அது மாத்திரமே வந்தது. மற்றவைகள் வரவில்லை. எது அந்த நோவாவுடைய சத்தத்தை கேட்கலையோ, எது நோவாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியலையோ அவைகள் எல்லாம் அழிந்து போயின. எனவே நாமும் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக நோவாவை போல உத்தமனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். அவனைப் போல முடிவு சமாதானம் உள்ளதாக நம்முடைய முடிவு இருக்கட்டும். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜபிப்போமா? இயேசுவே, நாங்கள் ஜபிக்கிறோம். நோவாவை போல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனில் பலப்படுத்தும்படியாக நான் ஜபிக்கிறேனப்பா. இயேசுவே, கடைசி கால எச்சரிப்பை பெற்றவர்களாக இருந்து மற்றவர்களையும் அந்த எச்சரிப்பை சொல்லி ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்த கிருபைதாரும். உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.